ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி நாடகம் டெய்லி என் நாடகம் வேணும்னா என்னைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க. இன்றைக்கி என்ன பாண்டியன் ஸ்டோரில் நடக்குதுன்றதை பார்க்கலாம். மயில் வந்து கன்சீவாக இருக்கதை சொல்கிறதுக்காண்டி அவங்க மாமாட்ட சொல்கிறதுக்காண்டி மீனாட்ட சொல்லி வர சொல்கிறாங்க. மீனாட்ட சொல்லி வர சொன்னதில் மீனா ஃபோன் பண்ணி மாமா நான் உங்கள்கிட்ட பேசணும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க மாமா, எனக்கும் அவங்க தம்பிக்கும் ஒரு சின்ன பிரச்சனை, அதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லி வர சொல்கிறாங்க. சரி வரேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா சரவணன் கோயிலுக்கு வராரு. மீனா மயில் அதுக்கு முன்னாடியே வந்து கோயிலில் சாமி கும்பிட்டு நிற்கிறாங்க. சரவணன் கொஞ்சம் தூரம் நகண்டு போனார். போனதுக்கப்புறம் மயில் பின்னாடியே போய் மாமா இங்கே வாங்கலை அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உன்னைய தான் நான் பார்க்கல, எனக்கு பிடிக்கலைன்னு சொல்லி எவ்வளவோ சொல்லிட்டேனே, என் பின்னாடியே எதுக்கு வர அப்படின்னு சொல்லி மயிலை சத்தம் போடுறாரு. சத்தம் போட்டுட்டு நீங்கள் என்கிட்ட பேச வேணாமாம்மா, இந்த பேப்பரை மட்டும் பாருங்க மாமா அப்படின்னு சொல்லி மயில் சொல்கிறாங்க. இல்லை நான் எந்த பேப்பரையும் பார்க்கல, நீ ஏன் உன் வாயால் சொல்லி தொலை அப்படின்றாங்க. மாமா நான் மாசமாக இருக்கேன் மாமா அப்படின்றாங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி சொன்னேன், என்ன செய்வேனே எனக்கு தெரியாது, இப்படியே சொல்லி என்னை இன்னும் கேன பையனாகவே ஆக்கிடலாம் நீ முடிவு பண்ணுறியா? அப்படியே நீ மாசமாக இருந்தாலும் இந்த பிள்ளை என் பிள்ளை இல்லைன்னு சொல்கிறாங்க. மயில் தலையில் இடியை தூக்கி போட்டுறாங்க. மயில் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆல்ரெடி அவங்க அம்மா கொடுக்குற கஷ்டத்தையே அவங்களால தாங்க முடியல. அடுத்து சரவணனுக்கு வேறு அவரால் முடிஞ்ச கஷ்டத்தை இந்த பொண்ணுக்கு கொடுத்துட்றாரு. மயில் ரொம்ப வேதனையோட என்ன சொல்லன்னு தெரியாமல் அழுதுகிட்டே கோயில்லையே நிற்கிறாங்க. மாமா இல்லை மாமா, இது நம்ம பிள்ளை தான் மாமா அப்படின்னு. இன்னொரு தடவை நீ பேசுன நான் என்ன செய்வேனே எனக்கு தெரியாது பார்த்துக்க, இது என் பிள்ளை இல்லை, இன்னொரு தடவை என் பிள்ளைன்னு செம்ம மாமா, உங்கள் தலை சத்தியமாக இது உங்கள் பிள்ளை தான் மாமா, ஒழுங்கு மரியாதையாக கையெடுத்துரு, இது என் பிள்ளையே கிடையாது அப்படின்னு சொல்லி சரவணன் ரொம்ப கோவமாக பேசுகிறாரு. என்ன சொன்னாலும் என் பிள்ளை இல்லைன்றதையே சொல்கிறாரு. இருந்தாலும் மயில்னால எதுவுமே செய்ய முடியல. ரொம்ப மனவேதனைப்பட்டு கோயிலிருந்து சரவணன் கிளம்பி போயிடுறாரு. மயில் கோயிலே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இதுதான் நடக்குது. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.